அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கோ இதை முதலமைச்சருக்கோ நாங்கள் எதிர்ப்பு சொல்கிற ஆள் இல்லை. நாங்கள் வந்து தொரப்பள்ளி பஞ்சாயத்து வந்து ராஜாஜி பிறந்த பஞ்சாயத்து, மதுவிலக்கு இல்லை. அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்து மதுவிலக்கு இல்லாத இருக்க பஞ்சாயத்தை வந்து இப்போ கார்பரேஷனுக்குள்ளே சேர்த்துனேன். மது இல்லாத பஞ்சாயத்தை வந்து மதுவிலக்காக இருக்குது. இப்போ மது வந்துடுது. அதனால் வந்து மது வேண்ட வரக்கூடாது. அந்த சிட்டிக்கு சேர்ந்தால் ஃபஸ்ட்டு வந்து அது டாஸ்மார்க் வச்சுடுவாங்க. ஒன்று 200 ரூபாவே டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. எங்கள் பகுதியில் கேட்டால் வந்து இல்லை கூலிக்கு போனதாக காசுன்றாங்க. இப்போ 2000 20,000 போட்டால் டேக்ஸ் கட்டுவாங்களே. ஒன்று ஆடு மாடெல்லாம் குமுதேப்பள்ளி காந்தி நகர் எல்லாம் கொத்துற பகுதியில் வந்து 500 மேலே மாடு இருக்குது, ஆடு இருக்குது. 100 நாள் திட்டத்தில் வந்து நிறைய பேர் பயனடைக்கிறாங்க. கார்பரேஷன் சேர்த்துனா அது வந்து அதெல்லாம் வந்து வராது. அதனால் வந்து நடுத்தர மக்கள் இல்லை, இன்னும் லோ கிளாஸ் மக்கள் தான் நிறைய இருக்கனால எங்கள் பஞ்சாயத்தை வந்து முழுசாக வந்து விட்டுணுன்ட்டு அரசாங்கத்துக்கும் இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கும் கார்பரேஷன் ஆஃபீஸருக்கும் சத்யாவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ராமூர்த்தி, தொரப்பள்ளி, செயல் தலைவர், தொரப்பள்ளி பஞ்சாயத்து.